வணக்கம். இது இன்றைய பார்வை நிகழ்ச்சி. கடந்த பொது தேர்தலில் பெருவெற்றியோடு வலிமையான அரசாங்கத்தை அமைத்து தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக அரசியல் செய்வதற்கும் பிரச்சாரங்களை முன்னெடுப்பதற்கும் விடயங்கள் இல்லாமல் அல்லாடி கொண்டிருந்த எதிர்க்கட்சியினருக்கு கல்வி சீர்திருத்தம் தொடர்பில் 6ஆம் ஆண்டு ஆங்கில பாட புத்தகத்தில் பொருத்தமற்ற வலைத்தள இணைப்பு வழங்கப்பட்ட விடயம் வெறும் வாய்க்கு மெல்ல அமல் கிடைத்து விவரமாக இருக்கிறது. கல்வி அமைச்சரான பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரியவிற்கு எதிராக இந்த விடயத்தை தூக்கி பிடித்துள்ள பிரதான எதிர்க்கட்சிகள் இந்த விவகாரத்தையொட்டி பிரதமருக்கு எதிராக நாடாளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா பிரேரணை ஒன்றை முன்வைக்க முடிவு செய்திருக்கிறதாகவும் செய்திகள் வெளியாகி இருக்கிறது. நேற்றைய தினம் நடைபெற்ற பிரதான எதிர்க்கட்சியான ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற குழு கூட்டத்தில் இது தொடர்பான முடிவு எடுக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்திருக்கிறது. இந்த நம்பிக்கையில்லா பிரேரணையில் எதிர்க்கட்சிகளின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கையெழுத்திடுவார்கள் என்றும் கூறப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே முறையற்ற இணையதளத்தினூடாக இணைப்பு பாடுதிட்டு வழிகாட்டியில் இடம்பெற்றமையொட்டி கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து பிரதமர் விலக வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தேசிய அமைப்பாளர் நாமல் ராஜபக்ஷ எம்பி கோரியிருந்தார். இதே கோரிக்கையை பிபுதிர்கல உரிமை கட்சியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான உதயன் கம்மன் விலவும் முன்வைத்திருக்கிறார். பிரதமர் ஹரணி அமரசூரிய கல்வி அமைச்சராக பதவி வைத்துக் கொண்டிருக்கிற தரம் 6 பாடப்புத்தகத்தில் சர்ச்சைக்குரிய விடயம் இடம்பெற்றமை தொடர்பில் முறையான விசாரணைகள் இடம்பெறுமா என்பது சந்தேகத்திற்குரியது. ஆகவே அவர் கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து உடன் விலக வேண்டும் என்பது உதய கமன் விலவின் வாதமாக இருக்கிறது. பிரதமர் ஹரணி அமரசூரிய தேசிய மக்கள் சக்தியில் அங்கம் வகித்தாலும் அவர் அதன் பிரதான பங்குதாரர்களான ஜேவிபி கட்சியை சேர்ந்தவர் அல்ல. அவர் வகிக்கும் பிரதமர் பதவி அந்த தேசிய மக்கள் சக்தி கூட்டணியின் பிரதான பங்காளிகளான ஜேவிபியின் உறுப்பினர் ஒருவருக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று ஜேவிபி தரப்புகளிலிருந்து அழுத்தமும் அதிகரித்துக் கொண்டிருக்கிறது. ஆனால் பிரதமர் பதவியில் இருக்கும் ஹரணிக்கு நெருக்கடி அதிகமாக இருந்து வருவதாக ஏற்கனவே செய்திகள் வெளியாகி இருக்கிறது. இதுவரை காலமும் ஆளும் தரப்பின் கூட்டுக்குள் நெருக்கடிகளை எதிர்கொண்டு வந்த பிரதமர் ஹரணி அமரசூரிய இப்போது எதிர்க்கட்சிகள் கையில் எழுத்தமைக்கு நம்பிக்கையில்லா பிரேரணை என்ற எதிர்ப்பை மேலதிகமாக சந்திக்க வேண்டியவராக இருக்கிறார். எதிர்க்கட்சிகளின் இந்த முயற்சியை நாடாளுமன்றத்தில் தமது அரசுக்கு இருக்கும் பெரும்பான்மையை வைத்து இலகுவாக ஆளும் தரப்பு முறையடித்துக் கொண்டாலும் ஆளும் தரப்புக்கு எதிரான பிரச்சார மேடையாக இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை விவகாரத்தை எதிர்க்கட்சிகள் பயன்படுத்திக் கொள்ளும். ஆளும் தரப்பு ஒன்றுபட்டு நின்று தங்களுடைய பிரதமரை காற்பந்து பண்ணுவதில் சிரத்தையாக இருக்குமா என்பதை அவதானிக்க முடியும். முன்னாள் சுகாதார அமைச்சர் கெகலிய ரம்பக்வெல தவறான ஊசி மருந்துக்காக சிறையில் அடைக்கப்பட்டார் என்று தவறான கல்வி தொகுதியை அறிமுகப்படுத்தியதற்காக பிரதமர் ஹரணி அமரசூரியவை எவ்வாறு காப்பாற்ற முடியும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சாமர சம்பத் தசாநாயக்க கேள்வி எழுப்பியிருக்கிறார். நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றிய போதே அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் அவர் கூறும்போது இந்த மெடியூல் பிரச்சனை இந்த விவகாரத்தில் நாம் பிரதமரை அவமதிக்கவில்லை. அதில் உள்ள உண்மை என்னவென்றால் தவறு எங்கே நடந்தது என்பது மாத்திரமில்லாமல் இப்போது பாருங்கள் அந்த தவறை யார் செய்தது, ஊசிகளை செலுத்தியது யார், கெகலிய ரம்புக்வெல மருந்துகளை கொண்டு வந்தார் என்று வைத்துக் கொள்வோம். மருந்துகளை கொண்டு வந்தாலும் கெகலிய ரம்புக்வெலவா அந்த ஊசியை போட்டார்? இல்லை, வைத்தியசாலையில் தான் அந்த ஊசி போடப்பட்டது. ஆனால் இறுதியில் அந்த சிறைக்கு சென்றது கெகலிய ரம்புக்வெல தான். அதே போலதான் இந்த விவகாரத்திலும் பிரதமர் தமது பொறுப்பிலிருந்து விலகிச் செல்ல முடியாது. உதாரணமாக கடந்த காலங்களில் மாகாண சபையின் வைப்பு தொகையை காலத்திற்கு முன்பே மீள பெற்றதாக கூறி நான் சிறைக்கு அனுப்பப்பட்டேன். உண்மையில் அந்த பணத்தை மீள பெற்றவர்கள் தலைமைச் செயலாளர் மற்றும் கணக்காய்வாளராக இருக்கிறார். ஆனால் சிறைக்கு சென்றது நான் தான். அதே போலத்தான் பிரதமர் இதிலிருந்து தப்பிக்க முடியாது. கெகலிய ரம்புக்வெலுக்கும் சாமர சம்பத்திற்கும் தண்டனை வழங்கப்பட்டது என்றால் அதே முறையில் பிரதமருக்கும் தண்டனை வழங்கப்பட வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இல்லையெனில் இந்த பிரச்சனையிலிருந்து விடுபட பிரதமர் தனது பதவியை ராஜினாமா செய்ய வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இதேவேளை பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய பதவி விலகப் போவதில்லை என்று ஆளும் கட்சி உறுதிப்படுத்தியிருக்கிறது. பிரதமர் கலாநிதி ஹரணி அமரசூரிய தனது பதவியிலிருந்து விலகப் போவதில்லை, அதற்குரிய எந்த ஒரு தேவையும் தற்போது எழவில்லை என்றும் ஆளும் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தேவானந்தா சுரவீர தெரிவித்திருக்கிறார்.
இந்த நிலையில் கல்வி கட்டமைப்பை சீர்குலைத்த பிரதமர் பதவி விலக வேண்டும் என்று ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ வலியுறுத்தி இருக்கிறார். இது தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போது ஆளும் கட்சி எம்பியான தேவானந்த சுரவீர இவ்வாறு கூறியிருக்கிறார். இது தொடர்பில் அவர் மேலும் கூறியதாவது, நாட்டுக்கு மாணவர்கள் சமூகத்திற்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய வகையில் எந்த ஒரு கல்வி மறுசீரமைப்பும் இடம்பெற மாட்டாது. நாட்டு மக்கள் எமக்கு வழங்கிய ஆணை என்னவென்பது எமக்கு புரிகிறது. அதற்கமைவாகவே எமது செயற்பாடு இடம்பெறும். மக்களுக்கு துளியளவும் துரோகம் இழைக்காத வகையில் அரசியல் பயணம் தொடரும். கல்வி மறுசீரமைப்பு என்பது காலத்தின் கட்டாய தேவையாக இருக்கிறது. எனவே இந்த விடயத்தில் குறுகிய நேரத்தில் அரசியல் நடத்துவதற்கு எவரும் முற்படக்கூடாது. நாட்டுக்கு பொருத்தமான கல்வி முறைமையை உருவாக்குவதற்கு அனைத்து தரப்பினரும் ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. கல்வி மறுசீரமைப்பு விடயத்தில் பிரதமரை இலக்கு வைத்து போலி தகவல்களை பரப்புவதற்கு சிலர் முற்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆளும் கட்சிக்குள் குழப்பத்தை ஏற்படுத்தவும் முற்பட்டிருக்கிறார்கள். ஆனால் எதிரணியின் கனவு பலிக்காது என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பிரதமர் பதவி விலக வேண்டிய தேவை எழவில்லை என்றும் அவர் பதவி விலக மாட்டார் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இத்துடன் இன்றைய பார்வை நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. மீண்டும் நாளைய தினம் இதே போன்ற சிறப்பான இன்றைய பார்வை நிகழ்ச்சியோடு சந்திப்போம். வணக்கம்.